Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கிளாஸ் 12 மேத்ஸ் NCERT syllabus chapter 7 integrals. இதல exercise 7.3 பார்க்க போறோம். Find the integrals of the functions. Second sum. Sin 3x into cos 4x. Sin 3x cos 4x. இங்க பாருங்க இந்த 3x a ன்னு நினைச்சுக்கோங்க, 4x b ன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? அப்போது sin a cos b அப்படின்ற ஃபார்மில் தானே இது இருக்குது. ஸோ நமக்கு வந்து trigonometry ஃபார்முலா தெரியும்ல, என்ன சொல்லுங்கள்? we know that sin a cos b which is equal to 1/2 into sin of a plus b plus sin of a minus b. இங்கே ரெண்டுமே, அதாவது இது சைனு இது காசு. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா 1/2 இன்ட்டு sin a plus b plus sin a minus b அப்படின்னு எழுதலாம். சரியா? ஓகே, இங்கே ஏக்கு பதிலாக 3x இருக்குது, பிக்கு பதிலாக 4x இருக்குது. கரெக்டாக? இப்போ சொல்லுங்கள், sin 3x into cos 4x which is equal to 1/2 into sin of a plus b. இங்கே வந்து aன்றது 3x, ஸோ 3x plus bன்றது 4x, சென்டரில் ப்ளஸ் ப்ளஸ் sin of a minus b 3x minus 4x. புரியுதாப்பா இது? இப்போ சொல்லுங்கள், which is equal to 1/2 into sin of 3x plus 4x என்ன வரும்? 7x வந்துருமா? plus sin of, இங்கே பாருங்க 3x minus 4xன்னு இருக்கு. சரியா? minus 4x, மைனஸில் உள்ளதை வந்து கடன்னு நினச்சிக்கோங்க, ப்ளஸில் உள்ளதை வந்து கையில் உள்ள காசுன்னு நினச்சிக்கோங்க. சரியா? அதாவது 4 ரூபாய் கடன், 3 ரூபாய் தான் கையில் இருக்குது. கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு 1 ரூபாய் கடன். ஓகேவா? அப்போது மைனஸ் 1x, கரெக்டாக? மைனஸ் 1xன்னு எழுதினாலும் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதினாலும் ஒன்று தான். சரியா? இப்போ பாருங்க, இங்கே வந்து தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. தீட்டா வந்து மைனஸில் இருக்குது. கரெக்டாக? ஸோ மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது sin of minus theta which is equal to minus sin theta. ஓகேவா? இங்கே தீட்டா வந்து மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மைனஸு வெளியில் வந்துடும். சைனால் இந்த மைனஸை அப்சார்ப் பண்ணிக்க முடியாது. சரி? அப்போ என்ன பண்ணிடணும்னா இந்த மைனஸை வெளியில் தள்ளிடும். கரெக்டாக? இதுவே காசுக்கு இருந்தால் என்ன ஆகும்? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னு இருந்ததுன்னா காஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும். காஸ் வந்து இந்த மைனஸை அப்சார்ப் பண்ணிக்கும், பட் சைனால் அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ மைனஸ் வந்து வெளியில் வந்துடும். சரியா? இப்போ சொல்லுங்கள், which is equal to 1/2 into sin 7x, இந்த மைனஸு வெளியில் வந்துடும். அப்போ மைனஸ் sin x. கிளியராக புரியுதாப்பா இது? sin 3x into cos 4x அப்படின்ற ஃபங்க்ஷனை தான் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம்? 1/2 into sin 7x minus sin x அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ let I which is equal to, இப்போது இந்த ஃபங்க்ஷனை நாம் இன்டகிரேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? இதில் 1/2 அப்படின்றது கான்ஸ்டன்ட்டு, இதோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ என்ன பண்ணோன்னா இந்த 1/2 வெளியில் எழுதிக்க வேண்டியதான், தென் இன்டகிரல் போடுங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை எழுதிக்கோங்க, sin 7x minus sin x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ dx. ஓகேவா? புரியுதா இது? 1/2 வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால இன்டகிரலுக்கு வெளியில் எடுத்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகேவா? இப்போ இந்த 2 டேர்முக்குமே இந்த 1/2, இந்த இன்டகிரல், இந்த dx எல்லாமே சொந்தம். சரியா? இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, which is equal to 1/2 integral
sin 7x dx, சென்டரில் மைனஸு, தென் 1/2 integral sin x dx. ஓகேவா? புரியுதா? அது பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், இது எந்த ஃபார்மில் இருக்குது? இன்டகிரல் sin x dx அந்த ஃபார்மில் தான் இருக்குது இல்லையா? ஸோ ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral sin x dx which is equal to minus cos x plus c. ஓகேவா? இந்த மைனஸை மிஸ் பண்ணாதீங்க. சரி, நம்ம இன்டகிரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ sin x-ஐ நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா மைனஸ் காஸ் எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் என்ன ஆகும்? sin x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் ப்ளஸ் காஸ் எக்ஸ் வரும். கிளியரா? ஸோ இங்கே வந்து மைனஸை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ சொல்லுங்கள், I which is equal to, இது இன்டகிரேட் பண்ணுறோம். 1/2 அப்படியே எழுதிக்கலாம். இன்டகிரல் sin 7x dx. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 7x இருக்குது. ஓகேவா? இப்போ sin x-ஐ நம்ம இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். இப்போ என்ன ஆகிடும்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனஸ் காஸ் 7xன்னு வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 7x தான் இருக்குது. பட் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து அகெயின் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 7x இருக்குது. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். சரியா? இப்போ சொல்லுங்கள், 7x-ஐ நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 7ம் எக்ஸும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இந்த 7-ஐ டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? we know that d by dx of x which is equal to 1. கரெக்டாப்பா? அப்போ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது 1 வந்துடும். சரியா? நெக்ஸ்ட்டு சென்டரில் மைனஸு 1/2. இங்கே பாருங்கள், இன்டகிரல் sin x dx இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டே எழுதுங்க. மைனஸ் காஸ் எக்ஸ். இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டு சி. இந்த ரெண்டுத்துக்குமே பொதுவாக இங்கே சி அப்படின்னு எழுதிட்டோம். சரியா? which is equal to, இந்த மைனஸ் எடுத்து வெளில எழுதிட்டேன். சரியா? 1/2 அப்படியே தான் இருக்குது. தென் இங்கே என்ன இருக்கும்? cos 7x இருக்கும். பை 7 × 1 7. கரெக்டாப்பா? அதேமாதிரி இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1/2 cos x ப்ளஸ் சி அப்படின்னு வந்துடும். சரியா? அதை என்ன பண்ணலாம்? மைனஸ் 1/2 × 7 14. கரெக்டா? ரெண்டுமே டினாமினேட்டில் தான் இருக்குது. ஸோ 2 7s are 14 cos 7x ப்ளஸ் 1/2 cos x ப்ளஸ் சின்னு எழுதிடலாம். ஓகேவா? therefore I which is equal to, இதில் வந்து ப்ளஸில் உள்ள டம்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், நெகட்டிவில் உள்ளதை செகண்டாக எழுதிக்கலாம். சரியா? வந்து 1/2 cos x மைனஸ் 1/14 cos 7x ப்ளஸ் சி. ஓகேவாப்பா? புரியுதா? இது இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?